வையகம். ஒரு மூடனுக்கும் இரு காதலர்களுக்கும் இடையேயான கதையை நினைவில் கொள்வார்கள். அந்த மூடனே அருணாசுரன். சிவனையும் சக்தியையும் பிரித்து விரோதியாக்க விரும்புகிறான். மறுபுறம் காதலர்கள். சுந்தரனாக நம் மகாதேவர் இருக்கிறார். தான் யார் என்பதை அறிவதற்காக தன்னையே எண்ணி தவம் புரிகிறார். மறுபுறம் இருப்பதோ தேவி பார்வதியின் அம்சம் மீனாட்சி இருக்கிறார்கள். இக்கணம் வரை சிவனை பற்றி உணரவில்லை. இந்த பிரபஞ்சத்தில் உன்னதமான காதல் காவியத்தின் நாயகி தான் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த அருணாசூரன் சிவனுக்கும் மீனாட்சிக்கும் இடையே நிச்சயமாக பிளவுகளை ஏற்படுத்துவான். ஏனென்றால் சிவன் சிவத்துவமின்றி இருக்கிறார். அதோடு சக்தி அசுரர்களோடு இருக்கிறாள். அந்த பார்வதி அசுர அரசனான என்னை தந்தை என்று அழைக்கிறாள். இந்த அருணாசூரனின் கட்டளையை நிறைவேற்றும் மகளாக இருக்கிறாள். ஆகையால் நான் அழிவற்றவனானேன். என்னை அழிக்க இயலாது. தாங்கள் கவலையின்றி இருங்கள். இந்த சிவலிங்கம் இங்கேயே இருக்கட்டும். பூஜிக்காத சிவலிங்கமும் சிவனுக்கு அவமானம்தான். ஓம் த்ர்யம்பகம் யஜாமஹி சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான மிருத்யுர்முக்ஷீயா மாஅம்ருதாத். மீனாட்சி சிவலிங்கத்தை இங்குதானே வைத்தாள். எங்கு சென்று தேடுவேன்? பாதை தெரியாமல் சிவலிங்கத்தின் மீது என் பாதம் பட்டுவிட்டால், மகாதேவா மன்னியுங்கள். त्र्यंबकं यजामहि सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्युर्मुक्षीयात् माऽमृतात्. ॐ त्र्यंबकं यजामहि सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्युर्मुक्षीयात् माऽमृतात्. சிவலிங்கத்தை எடுத்துச் செல்லுங்களேன். ஒருவேளை இந்த சிவலிங்கம் காரணமாக அக்கிரமங்களும் பாவங்களும் நிறைந்திருக்கும் அரண்மனையில் பக்தி என்ற பரவசம் நிலவட்டுமே. ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தில் ஓர் உண்மைதான் உள்ளது. அதுவே எங்கள் சிவன். இல்லை, சிவன் சத்தியம் அல்ல. சிவன் தந்திரக்காரன், மாயக்காரன். துரித கதியில் சென்று சிவனுடன் யுத்தம் செய்து சிறைப்பிடிக்க வேண்டும். சிவனே சத்தியம் என்று சுந்தரன் எண்ணுகிறான் அல்லவா? அவனது பிரமையை தகர்த்தெறிந்து நான் நிரூபிப்பேன். இப்பிரபஞ்சத்தின் சத்தியமானது
அசுர அரசர் அருணாசுரர் மட்டும்தான். நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை மீனாட்சி. நான் இருக்கிறேன். இக்கணமே சுந்தரனை நான் சிறைபிடித்து வருகிறேன். அப்பொழுதுதான் நமக்கான விவாகம் வெகு விரைவில் நடக்கும். உன்னை பிரிந்து வாழும் வாழ்க்கையை இனியும் என்னால் வாழ இயலாது. நீ இருக்கிறாய், அதுதான் என் பிரச்சனை. கொடுத்த வாக்கை நிறைவேற்று, பிறகு விவாகத்தை பற்றி சிந்திப்போம். வந்துவிட்டான். உனது சவாலை வாயு ஏற்கிறான் மீனாட்சி. அந்த சுந்தரனை சிறைபிடித்த பிறகு நான் உன்னை சந்திக்கிறேன். விவாகத்திற்கான ஏற்பாட்டை துவங்கு. என் மனம் மிகவும் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்றே விளங்கவில்லை. மகாதேவா, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? மகாதேவா, இந்த மாபெரும் அரண்மனையில் தங்களை எங்கு தேடுவேன்? மகாதேவா, இந்த அவலையின் அழுகுரலை கேளுங்கள். மகாதேவா, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? கருணை காட்டுங்கள். மகாதேவா, என்னை இவ்வாறு சோதிக்காதீர்கள். மகாதேவா, தங்களை காணும் பாக்கியத்தை நான் எப்பொழுதோ இழந்து விட்டேன். தங்களை ஸ்பரிசிக்கும் இன்பத்தை ஏனும் எனக்கு தாருங்கள். மகாதேவா, கருணை காட்டுங்கள். மகாதேவரா? சிவலிங்கம். ஓம் த்யம்பகம் யஜமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் மகாதேவா, சிவன். எனது சிவன் கிடைத்து விட்டார். பல வருடங்களுக்கு பிறகு இந்த அரண்மனைக்குள் வந்திருக்கிறீர்கள். இந்த அரிய வாய்ப்பை எவ்வாறு நான் தவற விடுவேன்? தங்களை பூஜைக்க மலர்களை கொண்டு வந்திருக்கிறேன்.
இன்று பல வருடங்களுக்கு பிறகு தங்களை பூஜிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. என் பூஜை தட்டு இங்குதானே இருந்தது. எங்க வைத்தேன்? மகாதேவா, மகாதேவா, தங்களின் கருணையே கருணை மகாதேவா. சிவன் தன் பக்தர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுவார் என்பது உண்மைதான். பார்வையற்ற இந்த துர்பாகியவதியின் வேண்டுகோளுக்கு இணங்க எனது பூஜையை ஏற்றுக்கொள்வதற்காக தாங்கள் வந்திருக்கிறீர்களா? மிக்க நன்றி மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஓம் த்ர்யம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருக்மிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். ஓம் த்ர்யம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருக்மிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். தயாராக இரு சுந்தரா. இன்று உன்னை என் சேவகனாக்கி நான் என் மீனாட்சியை விவாகம் செய்து கொள்வேன். நாராயணா, வாயுவின் சக்தி அபாரமானது. ஆனால் தந்தையோ தன்னை பற்றிய உண்மையை அறிய தன்னிடமே முறையிட்டுக் கொண்டிருக்கிறார். வாயுவின் எண்ணத்தை பற்றியோ அல்லது அவரது தாக்குதலை பற்றியோ அவருக்கு தெரியாதே. ஓம் த்ர்யம்பகம் யஜாமஹே இந்த மந்திரத்தின் மகிமையால் இறந்தவர்களும் உயிர்த்தெழுவார்கள். ஆனால் சுந்தரருக்கு அப்பலன் கிடைக்காது. ஏனென்றால் அவர் சிவத்துவத்தை இழந்து விட்டார். என்ன நடக்கும் நாராயணா? மகாதேவா, இந்த பால், இதை கொண்டு நான் அபிஷேகம் செய்ய போகிறேன். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா.